நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் சாட் ஹிஸ்ட்ரி, மீடியா ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் கூகுள் டிரைவில் எடுத்து வச்சுருக்கீங்களா? எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனால் சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் மிகவும் பாதுகாப்பாக இருக்குது. பட் இந்த டேட்டா எல்லாமே கூகுள் டிரைவுக்கு போனதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அதோட சர்வீஸை நிறுத்திடுறாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படலாம், இந்த டேட்டாலாம் வந்து எங்கே ஆன்லைனில் கசிஞ்சிருமோ அப்படின்ட்டு. இந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நிறைய சிறந்த வழிகள் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு 3 சிறந்த வழிகளை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். நீங்கள் ஒருவேளை வாட்ஸ்அப்போட மொத்த டேட்டாவையும் கூகுள் டிரைவில் பேக்கப்பாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், பயன்படுத்த முடியும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் பேக்கப்பை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் சேட் பேக்கப்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படிங்கிற ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும். நீங்கள் இது மூலயமா கூகுள் டிரைவுக்கு நீங்கள் பேக்கப்பை அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஒருவேளை இதை நீங்கள் வந்து முழுமையாக நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க, எடுத்த பேக்கப்பை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வாட்ஸ்அப்புக்கும் கூகுள் டிரைவுக்கும் உள்ள கனெக்ஷனை நீங்கள் துண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாம் இந்த வீடியோவில் சாத்தியப்படும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக்கப்பை நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், பேக்கப் டு கூகுள் டிரைவ், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் நெவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வழியாக எந்த ஒரு பேக்கப்பும் கூகுள் டிரைவில் நடக்காது. சரிங்களா? இது ஒரு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசருக்குள்ளே போங்க. எனக்கு பிடிச்சமானது கூகுளோட க்ரோம் ப்ரௌசர். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், drive.google.com நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதையே நான் எடுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷனில் வந்து என்னுடைய வெப்பேஜை வந்து மாற்றிருக்கேன். அது எப்படி நீங்கள் மாற்றினா டாப் ரைட்டில் 3 டாட், இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது இப்படி ஆஃபில் இருக்கும், இப்படி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்குள்ளே போயிட்டு இதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டுனா இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷனில் மாறிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க. இதில் கூகுள் டிரைவ் சைன்இன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் கூகுள் க்ரோம் எடுத்துக்கோங்க, டைரெக்டாக அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப் வெர்ஷனில் வந்துட்டோம் கூகுள் டிரைவுக்குள்ளே. அப்படியே பேஜை வந்து ஜூம் பண்ணுங்கள். பண்ணும்போது டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். இப்போ நம்ம கியர் ஐக்கானை நம்ம டேப் பண்ணுவோம். அப்படியே பேஜை இது பண்ணுங்கள். செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் வந்து ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன்ஸ் மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பேஜை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே வாங்க. வாட்ஸ்அப்னு நீங்கள் பார்த்த உடனே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மெசேஞ்சர், அதை அப்படியே லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணுங்கள். இதில் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அப்படி கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஃப்ரம் டிரைவ். சரிங்களா? அதாவது வாட்ஸ்அப்புக்கும் கூகுள் டிரைவுக்கும் உள்ள கனெக்ஷனை இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் ஃப்ரம் டிரைவ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், டிஸ்கனெக்ட் ஆப், வாட்ஸ்அப் மெசேஞ்சர் வில் பி டிஸ்கனெக்ட் ஃப்ரம் டிரைவ். இந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஸ்கனெக்ட். இது கொடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கும் கூகுள் டிரைவுக்கும் உள்ள தொடர்பு நின்றும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வழியாக எந்த ஒரு பேக்கப்பும் இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் நடத்த முடியாது. சரிங்களா? இது ரெண்டாவது செட்டப். மூணாவது நம்ம பார்க்க போகிற செட்டப் என்ன அப்படின்னா, டைரெக்டாக உங்கள் ஃபோனில் கூகுள் டிரைவ் அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பேக்கப்ஸ்ன்னு இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள்
வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் வந்து பேக்கப்பை எடுத்து வச்சுருப்பீங்க கூகுள் டிரைவில். ஸோ அது இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் பேக்கப் பக்கத்தில் ஒரு 3 டாட், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் டெலீட் பேக்கப், சரிங்களா? இது நீங்கள் பண்ணலாம், இல்லை டர்ன் ஆஃப் பேக்கப், இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் பண்ண முடியும், சரிங்களா? மொத்தத்தில் இந்த வீடியோவில் 3 ஸ்டெப் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். வாட்ஸ்அப் பேக்கப் பண்ணும் போது நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, செமையா ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அந்த 2ஐயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.